ஒரு சாங்க்கு 8,00,000 வாங்குறேன் அப்படின்னா 8,00,000 ஆமாம் சார். என்ன சார் இவ்வளோ தானே அப்படின்னா, சார் சிலுக்கு சுமித்ராக்கே இவ்வளோ கிடையாது, உங்களுக்கு மட்டும். அதாவது சுட்டப்பழம் ஒரு படத்தில் நானே பாடி சாங் ஆடி இருக்கிறேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே மெய் எடுத்துருவீங்க. என் தம்பி ராம்ஜியோட நான் வந்து அவர் வந்து என்னுடைய ஃபேனு, ஒரு பிரேம்ஜி. என்னுடைய நண்பரும் சொல்லலாம் நாகா வெங்கடேஷ் அவர்களும், நீங்கள் கூப்பிட்டு வந்த பாலா வரும். நாங்கள் பல வருஷமாக பேசிக்கிட்டே இருப்போம், தொடர்பில் இருப்போம். இன்றைக்கும் ஒர்க் பண்ணது கிடையாது, ஆனால் என்னமோ தெரியல ஒரு நல்ல ஒரு நட்பு எங்கள் கூட இருந்திருக்கு. நல்ல கதை. இந்த படத்தில் நகுல் எனக்கு பிடிச்ச ஒரு அது ஹீரோஸ், எனர்ஜெட்டிக் ஹீரோ. எப்பயுமே அவரில் எனர்ஜி பயங்கரமாக இருக்கும் அவருக்குள்ள. ஸோ நிச்சயமாக இந்த கதை எனக்கு தெரியும், நல்ல ஒரு கதை. ஸோ நகுல் அது வந்து ரொம்ப நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் டைரக்டரும் சரி, ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது எனக்கு. அண்ட் இந்த நாரதன் டைட்டில் வந்து தோ நகுல் ஹீரோவாக இருந்தாலும் பிரேம்ஜிக்கு தான் இந்த டைட்டில் வந்து பொருத்தம். ஏன்னா இந்த இல்லை கதை பிரகாரம் வந்து கதைப்படி வந்து இவர் தான் நாரதன். ஸோ நல்ல நகைச்சுவை உள்ள ஒரு கதை. பிரேம்ஜி ஒரு நல்ல நடிகர், நகைச்சுவை வந்து அவருக்கு நல்லா வரும். ஸோ இந்த படத்துலையும் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன். நல்ல டீம். மணி சர்மா சாரோட 3 பாடல்களுமே பார்த்த 3 பாடல்கள் எனக்கு 2வது பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. சாரல் வீசும் காற்று நல்லா இருந்துச்சு. ஸோ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நாகா சார். பெஸ்ட் விஷஸ். நல்ல கதை, நிச்சயமாக நல்லா எக்ஸிக்யூட் பண்ணி பெரிய சக்ஸஸ் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். தயாரிப்பாளருக்கும் சரி இந்த படத்தில் நல்ல லாபம் வரும்னு ஆசைப்பட்றேன். விஷிங் தம் த வெரி பெஸ்ட். இந்த நாரதர் படத்துக்கு நான் நடிக்கிறதுக்கு முழுக்க என்னுடைய இனிய தம்பி நாகா வெங்கடேஷ் தான் சொல்லணும். திடீர்னு ஃபோன் வந்துச்சு, ஒரு பிஆர் வந்தார். சார் உங்களை டைரக்டர் கூப்பிட்றாரு. டைரக்டர் பேர் என்ன சார்ங்க? வெங்கடேஷ் சார். சரி சார் பண்ணலான்னு. சார் எங்கே பார்க்கலான்னாரு. நான் சொல்லி எங்கே சொல்லுங்கண்ணே. ஹோட்டலுக்கு வரீங்களான்னாரு. ஹோட்டலுக்கு எதுக்கு சார் அப்படின்னா, இல்லை வாங்க சார் அப்படியே லஞ்ச் பண்ணிட்டு அப்படியே பேசலான்னாரு. இல்லை சார் நான் வரல, நான் வரேன், ஆனால் நான் சாப்பிட முடியாது சார், என் ரசிகர் தான் சாப்பிடுவாங்க, ஏன்னா வெளியில் வச்சு மீட் பண்ணுங்க அப்படி. இல்லை வாங்கினாரு. சரின்னு போனோம். உட்காருங்க சார்னாரு. 2 பிரியாணினாரு. அது இவர் டேரக்டரில் பிஆர் 2 பேர். சரி நமக்கு தாங்க சொன்னார் பார்த்தா அவங்க 2 பேரும் சாப்பிட்டே இருந்தாங்க. ஏடா நம்மளை விட்டு அவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தா, சார் ஏதாவது ஜூஸ் ஏதாவது பரவாயில்ல சார் ஒன்றும் இல்லை சார், தண்ணியாக கொடுத்தா. சரி தண்ணி கொடுத்தாங்க. தண்ணியை குடித்தேன். கூப்பிட்டதும் சாப்பிட, ஆனால் தண்ணி தான் கொடுத்தாருங்க. சரி சொல்லுங்கள் சார்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் சொல்லி நடிக்கிறாரு. சரி எவ்வளோ சார் சம்பளம்னு அவங்க ஒரு அமௌண்ட் சொன்னால், ஐயா இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது சார், நான் ஒரு சாங்க்கு 8,00,000 வாங்குறேன் அப்படின்னா. 8,00,000 ஆமாம் சார். 9 குருன்னு ஒரு படம். அதில் திடீர்னு இந்த சும்மா நச்சுன்னு இருக்குன்னு ஒரு ஆடியோ லான்ச்சில் திடீர்னு ஒரு ப்ரொடியூசர் வந்தார். சார் இருந்தாங்க சார் அப்படின்னா. என்ன சார் அப்படின்னா, சார் 8,00,000 வச்சுக்கோன்னாரு. ஒரு பெரிய பேப்பரில் மடித்தேன். நான் உண்மையிலே இது நல்ல நோட்டாக கள்ள நோட்டாக அப்படி திருப்பி பார்த்தேன். ஒரு 1000 நோட்டாக இருந்துச்சு. என்ன சார் இவ்வளோ தானே அப்படின்னா, சார் சிலுக்கு சுமித்ராக்கே இவ்வளோ கிடையாது, உங்களுக்கு மட்டும் 8,00,000 கொடுக்குறேன் சார், ஒரு சாங் கொஞ்சம் ஆடுங்க சார். நான் சொன்னேன் இன்னொரு 2,00,000 கொடுங்க சார். எதுக்கு சார்? நான் டிரைவர் ஐஸ்டன்லாம் டேட்டா இருக்குது சார். இல்லை சார், இல்லை சார் அந்த மாதிரி தான் நான் கொடுத்துட்ருக்கேன். இல்லை சார் 8,00,000 வச்சுன்னு சொல்லி ஒரு சாங்கை 3 நாள் எடுத்து முடித்தாங்க. ஆனால் இவங்க அந்த ரூபாய்க்கு இந்த ரூபாய்க்கு ஒத்து வரல. எதுக்கு இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, அதாவது நட்புக்காக நம்ம பண்ணுறோம். அதாவது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச டைரக்டரு, என்னுடைய ரசிகர்னு சொல்லலாம், நாகா வெங்கடேஷை. ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தோன்னே எனக்கு ஒரு சிரிப்பு, அவருக்கு ஒரு சிரிப்பு. எதுக்கு சிரிச்சாருன்னு தெரியல. அப்புறம் எதுக்கு பார்த்தோன்னே சிரிக்கிறாரு. சரி ரைட்டு, எதாக இருந்தால் நம்ம காசு கொடுத்தா என்ன, காசு கொடுத்து நம்ம வர வச்சு சிரிக்கிறாரு, பரவாயில்ல சிரிச்சுட்டு போட்டோம். அப்புறம் எத்தனை நாள் கேட்டேன். சார் பண்ணி கொடுங்கன்னாரு. அப்போ நான் யாருமே கேட்க மாட்டேன், எந்த நடிகர் அதெல்லாம் கேட்கறதில்ல. எனக்கு என்ன கேரக்டர் அது மட்டும் பண்ணு, கூட யார் நடிக்கிறாங்கிறது எனக்கு தெரியாது, அவங்களும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சொன்னால் நான் வரமாட்டேன்ட்டு, எதுக்குன்னு தெரியல. ஏன்னா நான் ஏதாவது யார்கிட்ட கடை வாங்கிட்டேன்னா அவங்க எதாவது கேட்பாங்களா நினச்சி சரின்னு சொல்லி அப்புறம் பார்த்தா எனக்கு நான் ரொம்ப, அதாவது தமிழ் இண்டஸ்ட்ரியில் நான் ரொம்ப மானசீகமாக நேசிக்கிற 2 குரு இருக்கிறாங்க. ஒருத்தர் சூப்பர் ஸ்டார், இன்னொருத்தர் ராதாரவி சார். எனக்கு வந்து அவர் வந்து ஒரு கூட பிறந்த ஒரு அண்ணன் மாதிரி அவர் ராதாரவி சார். அவர் தான் எனக்கு அட்வைஸர். இந்த சினிஃபீல்டில் இன்றைக்கி நான் வந்து நிரந்தரமாக இருக்கிற காரணமே எனக்கு அவர் தான் சொல்லலாம். எனக்கு எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும், எந்த ஒரு சந்தோஷம் துக்கமாக இருந்தாலும் அவர்கிட்ட தான் நான் பரிமாறிக்குவேன். அவர் எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டினா. நான் ஒரு படம் எடுத்தேன், அதாவது லத்திகான படம். அதுக்கப்புறம் ஆனந்த தொல்லைன்னு ஒரு படம் எடுத்தேன். அப்போ பேர் சொல்லக்கூடாது சொல்லிவிட்டேன், பரவாயில்ல, அந்த டேரக்டர் ஏதாவது வருத்தப்படுவார்னு நினைக்கிறேன். அப்போ நான் வந்து படம் எடுக்கிறேன் சார், கொஞ்சம் அதை அட்வைஸ் பண்ணுறேன்னு சொன்னார். நல்லா எடுங்க, ஆனால் இப்போதைக்கு இது பண்ணாதீங்க. ஏன் சார்னா, நீங்கள் வில்லனாக பண்ணுறீங்க, மக்கள் ஏற்றுக்கிறான்னு தெரில, நீங்கள் ஹீரோ பண்ணிட்டீங்க, அதோட நிப்பாட்டிங்க, காமெடி பண்ணுங்கள். நிறைய சார் நான் வில்லன் தான் பண்ணுவேன்னு சொல்லி பண்ணேன். அப்படியே பெட்டியில் வச்சுருக்கிறேன், இன்னும் ரிலீஸ் பண்ணல.
ஒரு பெரிய ஒரு நடிகரோட போட்டி போடலான்னு தான் இருக்கிறேன். அது யாருன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். அப்புறம் இந்த படத்தில் வந்து எனக்கு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அதாவது எப்படின்னா, என் தம்பி ராம்ஜியோட நான் வந்து அவர் வந்து என்னுடைய ஃபேனு. ஒரு பிரேம்ஜி பாருங்க, ராம்ஜி பிரேம்ஜின்னா ஒன்றுமே வர மாட்டேங்குது. பிரேம்ஜி வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் பார்த்தோம். அவர் பிரதரையும் பார்த்தேன், என்னை ரொம்ப கட்டி பிடிச்சாங்க. முத்தம் தான் கொடுக்கல. நான் கூட சரி என்னடா முத்தம் கொடுப்பாங்க பார்த்தா கொடுக்கல. அவ்வளோ பெரிய ஃபேன் அவங்க எனக்கு. கண்டிப்பாக நான் வந்து அவங்க கூட நடிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதுமாதிரி அவங்களும் ஆசைப்பட்டு அந்த படத்தை நாங்கள் 2 பேரும் நடித்தோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு அந்த சீன். எனக்காகவே டேரக்டர் எடுத்துருக்கிறார். நீங்கள் படத்தில் பார்த்தா தெரிஞ்சுக்குங்க. அப்போ கூட டேரக்டர் கேட்டால் என்ன சார் ரொம்ப சீன் கம்மியாக இருக்குது. இல்லை சார் அடுத்த படத்தில் சொல்லியிருக்காரு, ஜூலைலேருந்து உங்களுக்கு ஊட்டியில் 1 மாதம் என்னாவது உண்மையாக போயான்னு தெரில. ஒருவேளை இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் வரக்கா சொன்னார்னு தெரியல. சரி பரவாயில்ல பார்க்கலாம். கூப்பிட்டாருன்னா அடுத்தடுத்து வருவா, கூப்பிடலன்னா அதோட அவரை கழட்டி விட்டு வேறு டேரக்டர் போக போகிறோம். அதில் என்ன இருக்குது. அப்புறம் என்னுடைய இனிய தம்பி வந்து ஸ்ரீகாந்த் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் படத்தில் என்னை கூப்பிட்டாரு. அந்த படத்தில் நடித்தேன். அப்போ வந்து இங்கே நம்ம பரங்கி மலையில் அப்படியே சேர் போட்டு உட்காந்து அப்படியே ரசிச்சுட்டு இருந்தார், தம் போட்டுக்கிட்டு. நான் கிட்ட போய் தம்பி நானே வாங்கினேன் அப்படின்னாரு. ஒரு சீன் எடுக்கும்போது சிரிச்சுக்கிட்டே இருந்தார். ஏன் தம்பி நீங்களும் அதே மாதிரி சிரிக்கிறீங்க? இல்லை நான் உங்களை பார்த்தாலே எனக்கு சிரிப்பாக இருக்கு. அது ஏன் முகத்தில் என்ன இருக்குன்னு தெரியல. அப்போ அவரும் என்னுடைய நடிப்பை பார்த்து ரொம்ப மெய்சிருந்துட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் சொல்கிறத அவர் தான் சொல்லணும். ஆனால் உங்களுக்காக ஒரு நிறைய சீன் வைக்க போகிறேன்னா நீங்கள் தானே நடிக்கணும், எல்லா படத்தையும் நடிக்கணும்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக. அதாவது இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அதாவது கூட பிறந்தது தான் சகோதரன் கிடையாது. நம்ம பழக்கத்துலேயும் நட்புலேயும் தான் சகோதரன். கூட பிறந்த என்றைக்குமே நமக்கு ஆபத்து, நமக்கு ஆப்பு வச்சுருவான். இந்த மாதிரி நட்புரியில் இருக்கிற சகோதரர்கள் தான் நம்ம கடைசியிலே நம்ம கூட வருவாங்கங்கிறது எனக்கு அசைக்க முடியாது நம்பி. ஏன்னா நான் நம்பி ஏமாந்துட்டேன். ஆனால் எல்லோரும் என்ன ஏமாத்துறேங்கிற. கண்டிப்பாக நான் யாரையுமே ஏமாத்துறேன். நான் ஏமாந்தினால ஏமாந்துட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி மற்றும் இங்கே விழா மேடையில் அமர்ந்து இருக்கும், அதாவது நான் வந்து ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு யார் லேடின்னா அவங்க கவிதா மேடம் தான். உண்மையிலே அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தால் நானும் அவங்களும் ஹீரோ ஹீரோயின் பண்ணணும்னு தான் நான் ஆசை. அப்போயே சொல்லிட்டேன். ஏன்னா நான் ஒரு 15 வருஷம் முன்னால் ஓம் மஞ்சுன்னு ஒரு படம் பார்த்தேன். ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சார் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அப்போல்லாம் நம்ம பிறந்த மாதிரி என்னன்னு தெரியல. அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தால் அவங்களோட தான் பண்ணணும். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப அவங்களாம் பெரிய நடிகர், அதாவது சீனியர். அதாவது நம்ம நடிகர் தலை மாதிரி இவங்கெல்லாம் வந்து தெருங்கே கலக்கிட்டு இருக்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு சீனியரான நடிகர் கூட நான் நடிச்சிருக்கிறேன். அண்ணன் ராதாரவி கூட நடிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி பெரிய பெரிய ஆக்டர்ஸ் கூடலாம் எனக்கு நடித்தேன். எனக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது சினிமாவில் தான். இன்றைக்கி வந்து நான் பேர் போல் இருக்கிறேன்னா அது காரணமே சினிமா, அந்த கலைத்துறை தான். என் உயிர் காற்று மூச்சு எல்லாமே எனக்கு கலைத்துறை தான். ஏன்னா நம்ம என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தேன், அதெல்லாம் ஒன்றும் அட்ரஸ் தெரியாமல் பிஞ்சு பீனாக போயிடுச்சு அதெல்லாம். ஆனால் இன்றைக்கி வந்து கலைத்துறையில் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எனக்கு கலைத்துறையில் இன்றைக்கி காப்பாற்றிட்டு இருக்கு. அதே மாதிரி புதுசாக வந்து அந்த தயாரிப்பாளர் செல்வகுமார் ரொம்ப நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா அவர் வந்து ஒரு தயாரிப்பாளர் மாதிரி இல்லை, ஒரு நண்பர் மாதிரி 2 தயாரிப்பாளர் இருக்கிறாங்க. இந்த படத்துக்காக எவ்வளோ சொல்லிச்சுக்க, எவ்வளோ நட்சத்திரங்கள்லாம் இந்த படத்தில் இருக்கிறாங்க. அதில் சேர்ந்து நானும் இருக்கிற நினைக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் ரொம்ப வெற்றி பெறங்கிறது என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்கிறேன். மற்றும் நடிகையெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. என் தம்பி சொன்ன மாதிரி, பிரேம்ஜி சொன்ன மாதிரி, அவருக்கு இல்லைன்னு வருத்தப்படுறதில்ல, நான் ரொம்ப வருத்தப்படுறேன். நான் எல்லா டேரக்டரும் கேட்பேன், என்ன சார் எனக்கு ஒரு சாங் கொடுங்க, ஒரு ஹீரோயின் கூட ஒரு சாங் கொடு. அதெல்லாம் இல்லை சார் உங்களுக்கு சீன்ஸ் தான். சரி பரவாயில்ல விடுங்க. ஆனால் அதே மாதிரி யாயா படத்தில் எனக்கு 11 கட்டப் கொடுத்தாங்க. பக்காவாக பண்ணேன். நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி எனக்கு ஒரு வரக்கூடிய படங்களில் நான் ரொம்ப எதிர்பார்க்கல ஒரு சாங்கு தான். ஏன்னா சாங்கு தான் என்னுடைய ரசிகர்லாம் எதிர்பார்க்குறாங்க. சீன்ஸு காமெடியெல்லாம் வந்து சாங்கு தான். அதாவது சுட்டப்பழம் ஒரு படத்தில் நானே பாடி சாங் ஆடி இருக்கிறேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களும் மேய்ச்சி எடுத்துருவீங்க. அந்தளவுக்கு பாடியிருக்கிறேன். அதுபோக எனக்கு இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்த என்னுடைய ரசிகர் தலைவர் மாலைத்திற தட்சிணாமூர்த்திக்கு நான் ரொம்ப நன்றி சொன்னேன். ஏன்னா என்னுடைய ஆரம்ப காலத்துலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் என் கூடயே இருக்கிறாரு. அவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதுமாதிரி இந்த திரையுலகத்தில் இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் புதுசாக வர தயாரிப்பாளர், புதுசாக வர இயக்குனர், மியூசிக் டைரக்டர், கேமராமேன், டான்ஸ் மாஸ்டர் எல்லாத்துக்கும் நான் நன்றி என்று சொல்லி என்னை பேச வாய்ப்பளித்த என் இனிய நண்பர் நாகா வெங்கடேஷ்க்கு நான் ரொம்ப நன்றி கடம்பறேன். அடுத்தடுத்து எடுக்க படங்கள்லாம் நானும் நடிக்கணும். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சூப்பர் டைரக்டர், ரொம்ப ஜாலியாக எடுப்பார் ஷூட்டிங் ஸ்பாட்டில். சிங்கிள் டேக்கே ஓகே பண்ணிட்டார் நிறைய விஷயம். ஸோ அதில் ரொம்ப சந்தோஷம். வேறு என்ன சொல்கிறது, நீண்ட நாள் என்னுடைய ஆசை இந்த படத்தில் ஒன்று நிறைவேறிச்சு. பவர் ஸ்டாரோடு நடிச்சிட்டேன் இந்த படத்தில். அது ரொம்ப நாளாக தள்ளி போய் நடக்காமல் போச்சு. இந்த படத்தில் அது நடந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம். வேறு என்ன சொல்கிறது, நான் ஆக்சுவலாக நடிக்கிறதுக்கெலாம் வரதுக்கு முன்னாடி நான் கீபோர்டிஸ்ட்டாக இருந்தேன்.
யுவன் சங்கர் ராஜா எல்லாருக்கும் வந்து அசிஸ்டன்ட் கீபோர்டிஸ்ட்டாக சாங்கெலாம் அரேஞ்ச் பண்ணி தருவேன். அந்த மாதிரி ஒரு டைமில் மணிஷ் சர்மா சாருக்கும் நான் வந்து அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்கேன். அவரோட ஒக்கடு தெலுங்கு படம் அந்த டைம்லலாம் வந்து அவரோட அசிஸ்டண்ட் நான். அவர் டியூன் கொடுப்பாரு, நான் ஆர்கஸ்ட்ரேட் பண்ணி தருவேன். ஸோ இப்போ வந்து அவர் மியூசிக்கில் நான் நடிக்கிறேன் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவர் பிஸியாக இருக்காருன்னு நினைக்கிறேன். பட் எனிவே தேங்க்ஸ் டு த டேரக்டர், என்னை செலக்ட் பண்ணி எனக்கு அந்த நாரதன்கிற கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு சோகமான விஷயம் என்னென்னா 2 ஹீரோயின்ஸோடையும் எனக்கு ஒரு சீன் கூட வைக்கல டேரக்டரு. அது ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வெரி பியூட்டிஃபுல் இல்லை நிகிஷா, நல்லா அழகாக இருக்காங்க. பட் ஒரு சீன் கூட வைக்கல படத்தில். இட்ஸ் ஓகே, பார்த்து பண்ணிக்கலாம். வேறு ஒன்றும் இல்லை. படம் ரிலீஸ் ஆக போகுது. நல்லா பார்த்துட்டு நல்லா சந்தோஷம் பாருங்கள், குடும்பத்தோடு போய் பாருங்கள். நல்லபடியாக எழுதுங்க படத்தை பற்றி, முக்கியமாக என்னோடய நடிப்பை பற்றி நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட் டு த டீம் அண்ட் தேங்க்யூ ஆல். எனக்கு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான நாள். ஏன்னா 7 to 8 இயர்ஸ் கேப்புக்கு அப்புறமா மறுபடியும் நான் ஒரு தமிழ் படத்தில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதுக்கு என்னுடைய டைரக்டர் வெங்கடேஷ் அவர்களுக்கும், என்னுடைய ப்ரொடியூசர்ஸ் செல்வகுமார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த தேங்க்ஸ் சொல்லிகிட்ருக்கேன். எவ்வளோ தூரம் நான் ஆந்திராவில் இருந்தால் கூட ஒரு வாடகை வீட்டில் இருந்த மாதிரியே இருந்தது. என் சொந்த வீட்டில் என்னால் நடிக்க முடியலையேன்னு ரொம்ப வேதனையோடு இருந்தேன். ஸோ இத்தனை வருஷம் கழித்து டைரக்டர் கால் பண்ணும்போது கண்டிப்பாக பண்ணுறேங்கன்னு உடனே சொன்னார், உங்களுக்கு ஏஜுக்கு தகுந்தாப்புல கிடையாது, ஒரு பார்ட்டி கேரக்டர் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஒரு ஆர்டிஸ்ட்னா கண்டிப்பாக எல்லா விதமான கேரக்டரும் பண்ணணும். ஸோ இது ஒரு என்னோட 37 இயர்ஸ் இண்டஸ்ட்ரியில் ஒரு இண்டஸ்ட்ரி லைஃப்பில் ஒரு தடவை ஒரு பார்ட்டி கேரக்டர் பண்ண வேண்டிய ஒரு சான்ஸ் கிடைக்கும்போது கண்டிப்பாக அதை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் ஹீரோவுக்கு பார்ட்டி கேரக்டருக்கு ஆக்செப்ட் பண்ணேன். அதே மாதிரி இங்கே வந்த பிறகு ஒர்க் பண்ணும்போது கூட ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா ஒரு வித்தியாசமான ஒரு பார்ட்டி, பேரனும் பாட்டியும் எப்போ பார்த்தாலும் ஒரு ஜோவியலாக ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ ரொம்ப ஹியூமரஸ் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். நாரதர் படத்தில் நான் ரொம்ப நாளாக செய்யணுங்கிற ஒரு கேரக்டர் எனக்கு இதில் ஆக்சுவலாக கிடச்சிருக்கு. நான் வில்லனாக தான் வந்தேன் அரசிங்கிற சீரியலில். பட் பாஸ்கரனுக்கு அப்புறம் என் இமேஜ் அப்படியே கொஞ்சம் மாறிச்சு. ரொம்ப சாக்லேட் பாய், சிரிச்ச முகம், அப்பாவி அண்ணன், ஹீரோயினுக்கு அண்ணன், ஹீரோக்கு அண்ணன், ஹீரோயினுக்கு அண்ணன், ஹீரோக்கு அண்ணன், இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதை கொஞ்சம் வேறு ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கும்போது கலகலப்பில் ஒன்று, அதுவும் ஒரு காமெடி வில்லனாக இருந்துச்சு. எனக்கு சீரியஸாக ஒரு வில்லன் நம்ம நல்ல தம்பி பண்ண மாதிரி, அரசியல் பண்ண மாதிரி பண்ணணும்னு ரொம்ப ஏதாவது வராதா அப்படின்னு வெயிட் பண்ணிருந்தேன். கரெக்டாக நாகா வெங்கடேஷ் சார் சொன்னார், இந்த படத்தில் இப்படி ஒரு கேரக்டர்னு. ஒன்றுமே சொல்லி இமீடியட்டாக ஒத்துக்கிட்டேன். ஸோ ஐம் வெரி ஹாப்பி. என்னென்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னுடைய இன்னொரு பரிமாணம், ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து எல்லா விதத்துலேயும் நடிக்கணும், எல்லா விதமான பரிமாணங்களும் பண்ணால் தான் அவங்களுக்கு அடுத்தடுத்து மற்ற விஷயங்கள் எல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த விதத்தில் ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு நாகா வெங்கடேஷ் சார் இந்த மாதிரி எனக்கு அந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு. ஒரு சீரியஸ் வில்லன், மெயின் வில்லன் பண்ணியிருக்கேன் அதில். அதுக்கு ஒத்துக்கிட்ட என் ப்ரொடியூசர் செல்வகுமார் சார், சஜித் சார் எல்லாருக்கும். ப்ளஸ் இந்த படத்தோட இன்றைக்கி இந்த விழா நாயகன் மணிஷ் சர்மா சார் சாங்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காரு. எல்லாருமே பார்த்தீங்க. அண்ட் ஸோ நாங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ண மாதிரி நீங்களும் இந்த படத்தை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் கண்டிப்பாக படத்தை பாருங்கள். தயவு செஞ்சு தேட்டரில் மட்டும் பாருங்கள். நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். என்ன பேசுறதுன்னு தெரியல, எல்லாம் பெரியவங்களாக இருக்காங்க. ஆனால் ஒரு சந்தோஷம், கிட்ட நிறைய பேரோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்ற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லணும்னா டைரக்டர் நாகா சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். என்னென்னா இந்த படத்தில் அனைத்து பாடலுமே ஒரு டான்ஸ் மாஸ்டர் கொடுத்தது ரொம்ப இன்றைக்கி சூழ்நிலையில் யாரும் அது மாதிரி பண்ணுறதில்ல. ஒரு மாஸ்டருக்கு ஒரு சாங் தான் கொடுக்குறாங்க. பட் ஒரு திறமையை தெரிஞ்சு கொடுத்த நாகா சாருக்கு முதல்ல தேங்க்ஸ். அதுக்கப்புறம் இந்த பாடல் சிறப்பாக நீங்கள் பார்த்தது இவ்வளோ அழகாக இருக்கிறதுக்கு காரணம் சஞ்சய் கேமராமேன். ஸோ அவர் ரொம்ப சிறப்பாக பண்ணதுனால தான் அந்த குவாலிட்டி. ஸோ எனக்கும் அதில் ஒரு பேர். அப்புறம் இந்த பாட்டில் வந்த செலவுலாம் பார்த்திங்கன்னா, நாங்கள் அது மாதிரி ஒரு சாங்கில் பார்த்திங்கன்னா நக்குல் சார் நிறைய விதமான ட்ரெஸ்லாம் போட்டிருப்பார். ஸோ இது மாதிரிலாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆகும்னு சொன்னதுனால நம்ம செல்வம் சார், சஜித் சார்லாம் கொஞ்சம் செலவு பண்ணி அது பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக நக்குல் சார் அவர் நல்ல டான்ஸர், எல்லாருக்குமே தெரியும். ஸோ மாசிலாமணின்னு ஒரு படம் நான் பிஃபோர் அவருக்கு பண்ணியிருக்கேன். அந்த படம் அந்த படத்துலேயும் இதே மாதிரி ஒரு 4 பாடல் பண்ணி அந்த படம் இட்டு. ஸோ அது மாதிரி இந்த படம் சிறப்பாக வெற்றி அடையணும். வாழ்த்துக்கள்.